ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் அதிக பிரைஸுக்கு போன வீரர்கள் யார் யார் இருந்தால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ஆக்ஷன் நவம்பர் 24, 25 நடக்க போகுது. அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஐபிஎல் டீம்ஸோட ரிட்டைன் பிளேயர் லிஸ்ட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துங்க. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண 2008 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்எஸ் தோனி தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. 2008 சிஎஸ்கே இவரை US டாலரில் $1.5 மில்லியன் வாங்கியிருந்தாங்க. 2009 2 இங்கிலாந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு போயிருந்தாங்க. அவங்க யாருன்னா ஆண்ட்ரூ ஃபின்டாப் அண்ட் கெவின் பீட்டர்சன். ஆண்ட்ரூ ஃபின்டாப்பை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. கெவின் பீட்டர்சனை ஆர்சிபி வாங்கியிருந்தாங்க. US டாலரில் 1.55 மில்லியனுக்கு வாங்கியிருந்தாங்க. 2010 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான கைரன் பொலார்டை மும்பை இந்தியன்ஸ் US டாலரில் 750K வாங்கியிருந்தாங்க. அதே வருஷத்தில் நியூசிலாந்து பிளேயரான ஷேன் பாண்டை பார்த்தீங்கன்னா KKR அதே அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தாங்க. 2011 ஆக்ஷனில் கௌதம் கம்பீர் தான் அதிக அமௌண்ட்டுக்கு போயிருந்தார். இவரை KKR US டாலரில் 2.4 மில்லியனுக்கு வாங்கியிருந்தாங்க. 2012 சிஎஸ்கே ரவீந்திர ஜடேஜாவை 2 மில்லியனுக்கு வாங்கியிருந்தாங்க. 2013 ஆக்ஷனில் ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டரான கிளென் மேக்ஸ்வெல்லை மும்பை இந்தியன்ஸ் 1 மில்லியனுக்கு வாங்கியிருந்தாங்க. 2008 2013 வரைக்கும் ஐபிஎலோட ஆக்ஷன் US டாலரில் தான் நடத்தினாங்க. 2014 இந்தியன் ருபீஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 2014 யுவராஜ் சிங்கை 14 கோடிக்கு இந்த ஏலத்தில் எடுத்திருந்தாங்க ஆர்சிபி. 2015 மறுபடியும் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான் அதிக அமௌண்ட்டுக்கு போனார். டெல்லி டேர் டெவில்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை 16 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. 2016 ஆஸ்திரேலியன் பிளேயரான ஷெயின் வாட்சனை ஆர்சிபி 9.5 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க. 2017 இங்கிலாந்தோட ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸை ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க 14.5 கோடிக்கு. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. 2018 பென் ஸ்டோக்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் 12.5 கோடிக்கு ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க. 2019 ஜெய்தேவ் உனட்கட்டை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 8.4 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. 2020 ஆஸ்திரேலியன் பவுலரான பேட் கமின்ஸை பார்த்தீங்கன்னா KKR 15.5 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. 2021 சவுத் ஆப்பிரிக்காவோட ஆல்ரவுண்டரான கிறிஸ் மோரிஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் 16.25 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. 2022 இஷான் கிஷனை மும்பை இந்தியன்ஸ் 15.25 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. 2023 இங்கிலாந்தோட ஆல்ரவுண்டரான சாம் கரனை பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏலத்தில் வாங்கியிருந்தாங்க 18.5 கோடிக்கு. 2024 ஆஸ்திரேலியன் பவுலரான மிச்சல் ஸ்டார்க்கை KKR 24.75 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா இவர் தான் அதிக விலைக்கு போன பிளேயர். 2024 KKR பார்த்தீங்கன்னா கப்பும் வின் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா யார் அதிக விலைக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பை பை.